ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த 2 கப்பு பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துடலாம். இந்த பாசிப்பருப்பை பொடிக்கும்போது கூடவே ஏலக்காவையும் சேர்த்து நம்ம பொடிச்சுக்கலாம். கூடவே சேர்த்து பொடிக்கும்போது ஏலக்காய் நல்லா பொடிஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, ஓரளவுக்கு நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி கொத்தில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்து நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுலில் பாசிப்பருப்பு பொடியையும் இந்த தேங்காவையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சர்க்கரை கரைசலை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை கழுவிட்டு திரும்பவும் இந்த சர்க்கரை கரைசலை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த பாசிப்பருப்பு பொடியையும் தேங்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை கரைசல் நல்லா கொதிச்சிடுச்சு. இதை பாசிப்பருப்பு பொடி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும். மொத்த சர்க்கரை கரைசலையும் ஒரேடியாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் அந்த சர்க்கரை கரைசலோட அளவு நமக்கு தெரியும். சர்க்கரை கரைசல் சில டைம் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா நம்ம மொத்தத்தையும் சேர்க்கும்போது இந்த மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும், அப்புறம் உருண்டைகள் பிடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சர்க்கரை கரைசல் ரெடி பண்ண அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ மாவும் சர்க்கரை கரைசலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிடலாம். உருண்டைகளாக பிடிச்சிட்டு நான் ஒரு நாள் காய வச்சுட்டு அடுத்த நாள் தான் முந்திரி கொத்து ரெடி பண்ணேன். சில பேர் உடனே கூட செய்வாங்க. மாவு நல்லா கட்டியாக இருந்ததுன்னா உடனே கூட செய்யலாம். இந்த உருண்டைகளாக முக்கி போடுறதுக்காக நம்ம அரிசி மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு கூட மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். சில பேர் அரிசி மாவு பொடி கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி அரைச்சி இந்த மாவை ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை இந்த கலக்கி வச்சிருக்கக்கூடிய மாவில் முக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அந்த உருண்டையில் மாவு ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயில் இந்த உருண்டைகளை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு தடவை ஒரு 10 உருண்டைகள் வரைக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டைகளுமே ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக முந்திரி கொத்து தயாராகிடுச்சு. பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.